புதிய ஆத்திச்சூடி. கேட்டிலும் துணிந்து நில். நமக்கு யாராவது ஒரு கெடுதல் செஞ்சுட்டாங்க, நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டிக்கிட்டு செயல்படுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, சோர்ந்து போய் நாம் ஒரு மூலையில் உட்காந்துடக்கூடாது. அந்த நேரத்தில் கூட நாம் துணிவோடு நடந்துக்கணும். நமது உடம்பையும் மனசையும் திடமாக ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா எதிரிகளால் நம்மளைய எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லோருமே செயல்படணும். கெடுதல் அப்படிங்கிறது மற்றவங்க நம்ம மேல் வீசக்கூடிய ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை பிடிச்சு மறுபடி நாம் தூக்கி எறிய வேணும். அந்த ஆயுதத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு நாம் சின்ன பின்னமாயிடவே கூடாது. துணிஞ்சு நின்றுட்டோம் அப்படின்னா ஒருத்தங்க செய்யக்கூடிய கெடுதல் கூட நமக்கு பலமாக மாறிடும். அவமானப்படுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம அவமானப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், போய் சோர்ந்துடக்கூடாது. அந்த அவமானத்தை ஒரு ஆசிரியராக கருதணும். அது நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். நான் வீழ்ந்துருவேன்னு நினச்சிட்டிங்களா? நான் வீழ பிறந்தவன் அல்ல. வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாரதியார் சொல்லியிருக்கார். வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி பாரதியாரை நமக்கு சொல்லியிருக்காரு. நான் வீழ்ந்து விட மாட்டேன். எந்த நிலையிலுமே நீ எனக்கு கேடு செஞ்சாலும், எந்த ஒரு கெடுதல் செஞ்சாலும் நான் சோர்ந்து போய் படுத்துட மாட்டேன். நான் துணிஞ்சு தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாம் காமிச்சோம் அப்படின்னா நம்மளோட உயர்வை பார்த்து எதிரி தலையை தான் குனிவான். இதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. கைத்தொழில் போற்று. நமக்கான ஒரு தொழிலை நாம் ஏற்று நடத்தணும். மற்றவங்கள்ட்ட போய் வேலை செஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் அதுக்கான கூலி நமக்கு கிடைக்கும். அது உண்மை. நம்ம சம்பாதிக்கலாம். எவ்வளோ அளவு? ஒரு குறிப்பிட்ட அளவு. அவங்க சொல்லக்கூடிய அத்தனை விதிமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு நம்ம வேலை செய்யணும். இது நாம் நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா இது என்னோட வேலை, என்னோட தொழில் அப்படிங்கிற ஆர்வம் மேலோங்கும். அந்த ஓய்தல் ஒளி நம்ம படிச்சிருப்போம். ஓய்வை கூட நம்ம எடுக்க மாட்டோம். வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற எண்ணம் மட்டும்தான் நம்மளோட மனசுக்குள்ளே இருக்கும். அப்போது யாருக்கிட்டையும் நான் கைகட்டி நிற்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு வேலை செய்யும்போது நாம் இன்னும் ஒரு படி மேலே தான் போவோம். இன்னும் ஒன்று இதில் குறிப்பிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாம் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் உண்டாகும். நாம் நேர்மையாக ஓய்வு இல்லாமல் சரியான திட்டம் போட்டு ஒரு கைத்தொழிலை செஞ்சோம் அப்படின்னா போற்றுவோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வேறு அந்த இடத்துல சொல்கிறார். சும்மா தொழில் செய்கிறது வேற, போற்றி செய்கிறது வேற, விரும்பி செய்கிறது வேற ஒரு வேலை. அப்போது போற்றி செய்யும்போது ஒரு குறைஞ்சது ஒரு 10 பேருக்காவது நாம் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருப்போம். அந்த 10 குடும்பமும் நமது காசில் உணவு சாப்பிட்டு வாழ்க்கையில் நல்லா இருக்கும்போது அவங்களோட ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் என்ன எண்ணம் தோன்றும் அப்படின்னா நாம் நல்லா இருக்கணும். யார்? இந்த நாமல் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா வேலை கொடுத்த நம்மளையே தான் குறிக்குது. அப்போது நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 குடும்பமும் நினைக்கும்போது ஒரு வார்த்தை கூடயா நமக்கு பலிக்காமல் போயிடும். அப்போது நமது சந்ததியை சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. எப்போ நல்லா இருப்பாங்க? ஒரு கைத்தொழிலை செஞ்சு மற்றவங்களுக்கும் அது பயன்படுற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை நல்கும்போது. அப்போ அந்த கைத்தொழிலை சாதாரணமாக செஞ்சிடக்கூடாது, போற்றி செய்யணும் அப்படிங்கிறத பாரதியார் வலியுறுத்துறதையும் நாம் நமக்குள்ளே பதிவு செஞ்சுக்கிட்டு தான் அந்த தொழிலை செய்ய வேணும். ஏனோ தானோன்னு சொல்லிட்டு பெயரளவுக்கு
செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத தான் பாரதியார் இந்த இடத்துல வலியுறுத்துகிறார். நன்றி.